இந்த லக் என்பது இருக்கிறதா, இந்த லக் எங்கே இருக்கிறது, இதனை எவ்வாறு நாம் ஆக்டிவேட் செய்வது, எதிர்பாராமல் வரக்கூடிய இந்த லக்கை நாம் எதிர்பார்க்கலாமா? நமக்கு அன்லக் எது, நமக்கு லக் எது என்பதை நாம் நிர்ணயம் செய்ய முடியாது. கிரகங்களை பற்றி நன்றாக தெரிந்த ஒரு நபர் தான் உங்களுக்கு எது அன்லக், உங்களுக்கு எது லக் என்பதை கணிதம் மூலம் நிர்ணயம் செய்ய முடியும். இந்த லக் என்ற விஷயத்தையும் அன்லக் என்ற விஷயத்தையும் நமக்கு கொடுப்பது நவக்கிரகங்கள். சிவன் பெயர் எனது குழந்தைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிருத்யுஞ்சய் என்று பெயர் அமைக்கிறார்கள். பொதுவாக நான் இந்த பெயரை அந்த அளவுக்கு அமைத்து கொடுப்பதில்லை. ஏனென்றால் ஒரு பெயரில் என்ன வைப்ரேஷன் இருக்கிறது, அதில் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கிறது, என்ன ஆசிலேஷன் இருக்கிறது, இவை அனைத்தையும் சேர்த்தால் எவ்வாறு அதில் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுகிறது. இப்போ ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபருக்கு ஒரு தோல்வி வருகிறது, அந்த நபருக்கு ஒரு அவமானம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். பொதுவாக என்ன சொல்வார்கள், அவர் கெட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சார், அவருக்கு பேர் கெட்டு போயிடுச்சு சார். ஒரு பெயரில் ஒரு சின்ன திருத்தமோ மாற்றமோ செய்யும் பொழுது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வருமா? தனிநபர்களுக்கு மட்டுமா அல்லது வியாபாரத்துக்குமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமரோ சேனலில் இந்த காணொளி மூலம் மேலும் பல அரிய தகவல்களை உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதாவது நம்மை சந்திக்கக்கூடிய பல நபர்கள் நம்மிடம் கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கு, இனி வரக்கூடிய கேள்விகளுக்கும் உண்டான பதில் இந்த வீடியோவில் இருக்கிறது. அதாவது இந்த லக் என்று சொல்கிறோமே, அதாவது அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோமே, இந்த லக் என்பது இருக்கிறதா, இந்த லக் எங்கே இருக்கிறது, இதனை எவ்வாறு நாம் ஆக்டிவேட் செய்வது என்பது என்னை சந்திக்கக்கூடிய பல புதிய நபர்களின் கேள்வி. அதாவது இப்போ நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது, நன்றாக பேட்டிங் செய்யக்கூடிய அணி தோத்து போகிறது, ஆனால் பேட்டிங்கில் வீக்காக இருக்கக்கூடிய அணி ஜெயிக்கிறது. இது எதனால் நடக்கிறது என்று பார்ப்போம். இப்போ டாஸ் பண்ணும் பொழுது சில அணிகள் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்வார்கள். அதாவது அந்த டாஸ்ல ஜெயிச்ச உடனே அவங்க முதலில் பேட்டிங்க்கு வரணும் அப்படிம்பாங்க. ஸோ முதலில் பேட்டிங் அணிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஆனது செகண்ட் ஹாஃபில் பார்த்தால் ஃபீல்டிங் மற்றும் பவுலிங்க்கு சாதகமாக மாறும். இதை கிரிக்கெட் வல்லுநர்கள் பலர் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பேட்டிங்கில் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு அணி டாஸை வென்றதனால் அந்த மேட்சில் ஜெயித்து விட்டது என்று பல வல்லுநர்கள் பல இடங்களில் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த டாஸ் என்பதுதான் அந்த வெற்றியை நிர்ணயிப்பதில் ஒரு பிரதானமான பங்கு, ஒரு மெயின் போர்ஷன் வகிக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த டாஸின் வெற்றி அந்த மேட்சில் அந்த டீமின் வெற்றியை நிர்ணயம் செய்கிறது என்றும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது லக்கை வெற்றி என்று எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் வெற்றியை லக் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. வெற்றி என்பது நமது ஹார்ட் ஒர்க் மற்றும் நமது திறமைக்காக கிடைப்பது. ஆனால் இந்த லக் என்பது நாம் எதிர்பாராமல் நமக்கு கிடைப்பது. இந்த எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த லக்கை வெற்றி என்று எடுத்துக்கொள்ளலாம். எதிர்பாராமல் வரக்கூடிய இந்த லக்கை நாம் எதிர்பார்க்கலாமா? அதாவது இதை நாம் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காம்படிஷன்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்ல உள்ள விலைவாசிகளை வைத்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஏதாவது ஒரு ரூபத்தில் தேவைப்படுகிறது. பொதுவாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைத்தது.
இந்த ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு வெற்றி கிடைத்தது, இந்த ஒரு காரை வாங்கினதுக்கு பிறகு நான் செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கிறது, இந்த பேங்க் அக்கவுண்டில் மட்டும் பணம் என்பது நின்று கொண்டே இருக்கிறது, மிச்ச பேங்க் அக்கவுண்டில் பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய பல நபர்களை நாம் பார்த்திருக்கலாம். இப்போ ஒரு ஸ்கூல்லையே எடுத்துக்குவோம், ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஏலேருந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இசட் வரைக்கும் பெயர்கள் வரும். அப்போ அதுலேருந்து ஒரு 10 நபர்களை மட்டும்தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வருகிறது. அப்போ ஏபிசி இந்த எழுத்துக்கள்ல பெயர்கள் ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த 10 நபர்கள் ஒருவரா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இவர்களை விட தகுதியான ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி பெயர் இசட்டில் ஆரம்பிக்கிறது அல்லது ஒய் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் கடைசியில் இருக்கிறார்கள். ஸோ அந்த டீச்சரோ அந்த பிரின்சிபலோ ஒரு 10 மெம்பர்களை செலக்ட் பண்ணும் பொழுது கடைசியில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது வாய்ப்பு வராமல் கூட போகும். சில நேரத்தில் வாய்ப்பு வந்தும் உண்மையான திறமை இருந்தும் அந்த மாணவனுக்கு அந்த 10 ஒருவராக வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகும். அப்பொழுது தகுதியோ திறமையோ கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் முதலாவதாக ஏ என்ற எழுத்தில் வரும் பொழுது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வெற்றியை நாம் லக் என்று எடுத்துக் கொள்ளலாம். இதையே இன்னொரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இப்போ நம்ம ட்ரெயினுக்கு போறோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், 9 மணிக்கு ட்ரெயின் கிளம்புது. ஸோ நம்ம ஷார்ப்பா ஒரு 9 டிராஃபிக் ஜாம்னால ஒரு 9 மணியோ அல்லது ஒரு 9:01 போய் சேர்றோம். நம்ம அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள போகும் பொழுது ட்ரெயின் அங்கேருந்து மூவ் ஆகி போய் விட்டது. அப்பொழுது நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, நமக்கு லக் இல்லை, நம்ம பக்கத்துல வரும்பொழுது ட்ரெயின் போய்விட்டது, வி ஆர் அன்லக்கி என்று நாம் வீட்டுக்கு வந்து விடுகிறோம், அல்ல பஸ்ஸை பிடித்து அதே ஊருக்கு போய்விடுகிறோம். காலையில் செய்தியை பார்க்கிறோம், நாம் எந்த ட்ரெயினை தவற விட்டோமோ அந்த ட்ரெயின் விபத்துக்குள்ளாகிறது. நேத்திக்கு ராத்திரி அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன், அப்போ நான் அன்லக்கி என்று என்னை நினைத்துக் கொண்டிருந்தேன். காலையில் பார்க்கும் பொழுது அதே ட்ரெயின்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. அப்போ நான் அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்? ஐ எம் லக்கி அப்படின்னு யோசிக்கிறேன். நேற்று இரவு நான் தவறவிட்ட ஒரு விஷயம் எனக்கு அன்லக்கியாக இருந்த அதே விஷயம் இன்று காலை எனக்கு லக்காக மாறுகிறது. அப்போ எனக்கே என்னுடைய லக் எது அன்லக் எது என்று தெரியவில்லை, தீர்மானிக்க முடியவில்லை, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்னால் வர முடியவில்லை. இந்த லக் எங்கிருந்து வருகிறது? இந்த லக்கை எவ்வாறு நாம் கணிதம் செய்வது? இதே லக்கை எவ்வாறு நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வது போன்ற விவரங்களை நாம் இப்பொழுது இந்த பதிவில் காண்போம். மகம் நட்சத்திரத்துக்கு எம் என்பது ஆரம்ப எழுத்து. அந்த குழந்தைக்கு மேகநாதன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. மேகநாதன் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுவதில்லை, அந்த பெயர் நமது மனதில் உட்காருவதில்லை, நம்மிடம் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் செய்வதில்லை. ஆனால் மகிழ்வேந்தன், மகிழன் என்று சொல்லும் பொழுது அந்த பெயரில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. பரணி நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்து எல். ஒரு பெண்மணிக்கு பெயர் லீலா வர்தினி என்று இருக்கிறது. அந்த பெயரானது ஒரு பத்திரிகையில் வருகிறது என்றால் அல்லது ஒரு ஜாதகத்தில் திருமண வரனுக்கு வரும் பொழுது லீலா வர்தினி என்று சொல்லும் பொழுது அந்த பெயர் மேல் ஒரு ஈர்ப்பு யாருக்கும் ஏற்படுவதில்லை. அதே இடத்தில் லயா என்று ஒரு பெயர் வருகிறது. அப்பொழுது அந்த பெயர் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுகிறது. சில பெயர்கள் நம்மிடம் ஒரு முத்திரை பதிக்கிறது. இந்த முத்திரை என்பது அந்த நபர் செல்லக்கூடிய இடங்களில் அந்த விஷயத்திற்கு ஏற்றாறு போல் ஒரு என்ட்ரி, ஒரு இம்ப்ரெஷன், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துகிறது. இந்த ஈர்ப்பை எவ்வாறு ஏற்படுத்துவது போன்ற விவரங்களை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்து டி. டக்ளஸ், டில்லி பாபு என்று பெயர் வைத்து விடுகிறார்கள். டில்லி பாபு, டக்ளஸ் என்று பெயர் அமைத்துக் கொள்ளும் பொழுது அந்த நபருக்கு அந்த பெயரானது ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது. அதே நபருக்கு தீரன் என்று பெயர் அமைக்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கும் பொழுது, சார் ஐ எம் தீரன், ஐ வாண்ட் அன் அப்பாயின்மெண்ட் என்று கேட்பதற்கும், சார் நான் டில்லி பாபு பேசுறேன், அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, ஐ எம் டில்லி பாபு, கேன் யூ கிவ் மீ அப்பாயின்மெண்ட் என்று கேட்பதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த நபர் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் என்று நீங்கள் அந்த நபரிடம் கேட்கும் பொழுதுதான்
அந்த விஷயங்கள் என்பது பொதுவாக கேட்பவர்களுக்கு புரியும். இதிலேயே இன்னும் சில விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியிருக்கிறது. பெயரின் அர்த்தம்தான் வாழ்க்கை என்று பலர் நினைத்துக் கொள்கிறார்கள். அதாவது இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டும். பெயரின் அர்த்தம் பொதுவாக பெயர் அமைக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவான அர்த்தங்கள் இருப்பது போல்தான் அனைவரும் பெயர் அமைக்கிறோம். அதாவது ஒரு நல்ல ஒரு மீனிங் வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடன் நோக்கமும் கூட. இப்பொழுது சில பேர் சிவன் பெயர் எனது குழந்தைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிருத்யுஞ்செய் என்று பெயர் அமைக்கிறார்கள். பொதுவாக நான் இந்த பெயரை அந்த அளவுக்கு அமைத்து கொடுப்பதில்லை. ஏனென்றால் இப்பொழுது மிருத்யுஞ்செய் என்ற பெயர் இருக்கும் பொழுது மிருத்யும் என்பது மரணம். மிருத்யுஞ்செய் என்றால் மரணத்தை வென்றவன் என்று அர்த்தம். ஆனால் மிருத்யும் என்று கூப்பிடும் பொழுது அது மரணம் என்ற அர்த்தம் வருகிறது. பெயரின் பொருள்தான் வாழ்க்கை என்று பலர் நினைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது கோடீஸ்வரன் என்று பெயர் அமைத்த பல நபர்கள் ஒரு ரொம்ப கம்மியான சேலரிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிச்சை என்று பெயர் அமைத்த நபர் இன்று உலகத்தில் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருக்கிறார். பிச்சாண்டி என்று பெயரை வைத்துவிட்டு IAS IPS போன்று படித்து பெரிய ஆளுமைகளாக உருவாகுகிறார்கள். பெயரின் அர்த்தம்தான் வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிறைய நபர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், சார் என் பொண்ணுக்கு நான் லக்ஷ்மின்னு பெயர் வச்சேன், ஆனால் அவரிடம் லக்ஷ்மி இல்லை. சுப்பிரமணி என்று பெயர் அமைத்தேன், அவரிடம் மணி என்பது இல்லை. ஆரோக்கியநாதன் என்று பெயர் அமைத்தேன், ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார். ஆரோக்கியசாமி என்று பெயர் அமைத்தோம், எந்நேரமும் அவர் மெடிக்கல் ஷாப்பில் தான் இருக்கிறார். அதனால் பெயரின் அர்த்தம்தான் வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதையும் மீறி இந்த பெயரில் பல விஷயங்கள் இருக்கிறது. ஆண்டி என்று பெயர் வைத்த ஒரு நபர் இன்று உலகின் பணக்கார வரிசையில் ஒருவராக இருக்கிறார். அவரது இயற்பெயர் சிவனாண்டி, ஷிவ் நாடார் என்பதுதான் அவரது பெயர். இன்று அவர் இந்தியாவின் பணக்கார வரிசையிலும் உலகத்தில் உள்ள பணக்காரர்களின் வரிசையிலும் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார். பெயரின் அர்த்தம்தான் வாழ்க்கை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இதையும் தாண்டி ஏராளமான விஷயங்கள் இந்த பெயரில் ஒரு புதையல் போல் ஒளிந்திருக்கிறது. இதைத்தான் நான் நேம் இஸ் ஃபேம், டேட் இஸ் ஃபேட் என்று அடிக்கடி சொல்லுவதுண்டு. இப்பொழுது நான் முதலில் ஒரு உதாரணம் சொன்னேன் அல்லவா, ஒரு ட்ரெயினுக்கு நாம் போகிறோம், ட்ரெயினை தவற விட்டோம். இன்று அன்லக் என்று நினைத்த ஒரு விஷயம் நாளைக்கு நாம் லக்காக எடுத்துக்கொள்கிறோம். அப்பொழுது நமக்கே நமது அன்லக் எது, நமக்கு லக் எது என்று தெரியவில்லை. இந்த லக் என்ற விஷயத்தையும் அன்லக் என்ற விஷயத்தையும் நமக்கு கொடுப்பது நவக்கிரகங்கள். நவக்கிரகங்களின் வாயிலாகத்தான் வெற்றி தோல்வி என்ற இரண்டு விஷயங்களும் நமக்கு வருகிறது. ஒரு தோல்வி என்று வரும் பொழுது ஒரு வெற்றி என்பதும் இருக்கிறது. ஒரு ஏழரை சனி நடக்கும் பொழுது, அஷ்டம சனி நடக்கும் பொழுது, அஷ்டம குரு நடக்கும் பொழுது, அஷ்டம ராகு நடக்கும் பொழுது நமக்கு தோல்வி, நமக்கு அவமானம் என்று நினைத்து கொண்ட ஒரு விஷயம் நமக்கு அதே கிரகங்கள் மூலம் அனுகூலமாக அமைகிறது. அதாவது ஒரு கரண்ட் இருக்கிறது. இந்த கரண்ட் என்பது ஒரு ஏசியில் வரும் பொழுது சில்லாக கூலாக வருகிறது. அதே கரண்ட் ஒரு வாட்டர் ஹீட்டரில் வரும் பொழுது உஷ்ணமாக வருகிறது. கரண்ட் என்பது ஒன்றுதான், ஆனால் குளிர்ச்சி என்பதும் உஷ்ணம் என்பதும் எதிர்மறையானது. இரண்டு ஆப்போசிட் விஷயங்களை எவ்வாறு ஒரு கரண்ட் கொடுக்கிறதோ அதை போல் இரண்டு ஆப்போசிட் விஷயங்கள், அன்லக் பிளஸ் குட் லக், அதாவது நெகட்டிவ் லக், பாசிட்டிவ் லக், இந்த இரண்டு விஷயத்தையும் கிரகங்கள் தான் கொடுக்கின்றன. நமக்கு அன்லக் எது, நமக்கு லக் எது என்பதை நாம் நிர்ணயம் செய்ய முடியாது. கிரகங்களை பற்றி நன்றாக தெரிந்த ஒரு நபர் தான் உங்களுக்கு எது அன்லக், உங்களுக்கு எது லக் என்பதை கணிதம் மூலம் நிர்ணயம் செய்ய முடியும். கணிதம் மூலம் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த கிரகத்தை நீங்கள் பிரயோகம் செய்ய செய்ய உங்களுக்கு விதி என்பது அனுகூலமாக வருகிறது. அதாவது விதி நமக்கு பாசிட்டிவாக மாறுகிறது என்ற அர்த்தம் கிடையாது. நாம் ஒரு 10 மாடி ஏற வேண்டும், 10வது மாடிக்கு படிக்கட்டில் போவதற்கும் லிஃப்டில் போவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நமக்கு விஷயங்கள் அனுகூலமாக வரும் பொழுது அந்த 10வது மாடிக்கு லிஃப்டில் போகிறோம். நாம் போய் சேர வேண்டிய இலக்கு என்பது ஒன்றுதான், ஆனால் நமது பயணம் ஸ்மூத்தாகவும் ஒரு டென்ஷன் இல்லாமலும் நமக்கு அனுகூலமாகவும் அமைகிறது. அதாவது இவ்வாறு இந்த பெயரை எவ்வாறு முதலில் நமது குழந்தைகளுக்கு அமைப்பது
என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு பெயர் என்பது ஒரு மைக் போலவும் ஒரு ஸ்பீக்கர் போலவும் இருக்க வேண்டும் என்று நான் எனது மாணவர்களிடம் அடிக்கடி சொல்வேன். ஒரு மைக் என்ன பண்ணும் என்றால் வெளியே இருக்கக்கூடிய சக்தியை உள்ளே இழுத்துக்கொள்ளும். ஒரு ஸ்பீக்கர் என்ன செய்யும் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வெளியே அனுப்பும். இப்பொழுது பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை, குட் வைப்ரேஷன்ஸை, பாசிட்டிவ் வைப்ஸை நாம் வெளியிலிருந்து உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஸ்பீக்கர் போல் இருக்கக்கூடிய அதே பெயரானது உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை, உள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை உள்ளிருந்து வெளியே அனுப்ப வேண்டும். ஸோ வெளியே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை நாம் அட்ராக்ட் செய்ய வேண்டும், உள்ளிருக்கக்கூடிய அந்த மைனஸை வெளியே அனுப்ப வேண்டும். இந்த இரண்டு விஷயமுமே நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸை அதிகம் செய்து நெகட்டிவ் வைப்ஸை குறைத்து கொள்வதற்கு உதவும். மேலும் இப்போ ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபருக்கு ஒரு தோல்வி வருகிறது, அந்த நபருக்கு ஒரு அவமானம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். பொதுவாக என்ன சொல்வார்கள்? அவர் கெட்டு போயிட்டாரா அப்படின்னா சொல்லுவாங்க, சார் அவருக்கு பேர் கெட்டு போயிடுச்சு சார், அவருக்கு பேர் நல்லா இல்லை சார், அவர் பேர் ரிப்பேர் ஆகிடுச்சு சார், அவர் நிறைய பேருக்கு பேமெண்ட் கொடுக்கல சார், அவர் சொன்னபடி நடந்துக்கல சார், அவரது பெயரை அவரே கெடுத்து கொண்டார் என்றுதான் இன்றும் சொல்வார்கள். நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்றுதான் பாடலில் எழுதுகிறார்கள். ஒரு பெயரில் ஒரு சின்ன திருத்தமோ மாற்றமோ செய்யும் பொழுது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வருமா? தனிநபர்களுக்கு மட்டுமா அல்லது வியாபாரத்துக்குமா? இப்போ 15 வருடம் முன்பாக வந்த எனது நியூமராலஜி புத்தகத்தில் நான் ஒரு பாயிண்ட் எழுதியிருந்தேன். ஜாவா என்ற பைக்கு எஸ்டி என்று பெயர் மாற்றம் செய்து லான்ச் செய்தார்கள். அவ்வாறு லான்ச் செய்து ஒரு 2-3 வருடத்தில் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருந்து காணாமல் போய்விட்டது. இன்று அதே ப்ராடக்ட் ஜாவா என்று மீண்டும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு கேவின் கேர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்டாக மாறிவிட்டது. நாயுடு ஹால் என்பது பலருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 60-70 வருடங்களுக்கு முன்பாக உள்ள ஸ்தாபனம் கிட்டத்தட்ட 2000 வருடத்தில் வரும்போது நாய்கா என்று பெயர் மாற்றினார்கள். அவ்வாறு மாற்றம் செய்த பிறகு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 10-15 பிரான்ச் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஒரு பெயரில் என்ன வைப்ரேஷன் இருக்கிறது, அதில் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கிறது, என்ன ஆசிலேஷன் இருக்கிறது, இவை அனைத்தையும் சேர்த்தால் எவ்வாறு அதில் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுகிறது. இதை நமது குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது கவிஞர் பாட்டில் எழுதுவது போல் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று எழுதுகிறார் அல்லவா, அதை நல்ல பெயரை வைக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல பெயரை நாம் நமது குழந்தைகளுக்கு எவ்வாறு வைப்பது? பெயரின் அர்த்தம்தான், பெயரின் பொருள்தான் வாழ்க்கையின் அர்த்தம் கிடையாது. நல்ல பெயரை எவ்வாறு நமது குழந்தைகளுக்கு வைப்பது, அதாவது இதில் அவர்கள் விருப்பப்படும் பொழுது அவர்களது இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வத்தின் பெயர்களையோ கூட அமைத்துக் கொள்ளலாம். இதனை எவ்வாறு ட்ரெண்டிங்காக, யூனிக்காக, எவ்வாறு அட்ராக்டிவாக, தனித்துவமாக அந்த பெயரை உச்சரிக்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படுத்தும் விதமாக அமைப்பது என்பது ஒரு பெரிய ப்ராசஸ். கிட்டத்தட்ட நமது 25 வருட பயணம் என்பது இதுதான். இருந்தாலும் இந்த நல்ல பெயரை எவ்வாறு நாம் நமது குழந்தைகளுக்கு அமைப்பது என்ற விஷயத்தை 2 வீடியோகளாக நான் ப்ரிப்பேர் செய்திருக்கிறேன். அந்த 2 வீடியோவும் இங்கே இருக்கிறது. அந்த வீடியோவின் URL லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மை சந்திக்க முடியாத நபர்களுக்கும் கூட இந்த பதிவு என்பது ஒரு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கட்டும். நண்பர்களே, உங்களது உறவினர்களுக்கோ அல்லது உங்களது தோழர்களுக்கோ குழந்தைகளுக்கு பெயர் அமைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு அவசியம் ஷேர் செய்யுங்கள். நம்மை சந்திக்க முடியாத நபர்களுக்கு கூட இந்த பெயர்களானது சாதகமாக அமைவதற்குண்டான அனைத்து விவரங்களும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. Thank you friends. I kindly request you to stay connected and keep yourself subscribed for the upcoming episodes. Thank you friends.